அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகாக எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சாதகமாகவும் எந்தெந்த விஷயங்கள் பாதகமாகவும் இருக்க பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் பெரிய அளவில் சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா கிரகங்கள் ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படின்னாலும் சனி பகவானினுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீண் விரயங்கள், குடும்பத்தில் பகைமையை ஏற்படுத்துறது போன்ற பல விஷயங்களை உருவாக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆரோக்கிய விஷயத்துலையும் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்கள். ஆரோக்கியத்தில் பார்த்திங்க அப்படின்னா அலட்சியத்தோடு இருக்கக்கூடிய பட்சத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கின்றது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் வேலைபளு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் திட்டமிட்டு நீங்கள் பணிகளை மேற்கொள்ள பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சக பணியாளர்களினுடைய சூழ்நிலையும் பார்த்திங்கன்னா இணக்கமாக வைத்து கொள்ளுங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சக பணியாளர்களோடு நீங்கள் சற்று இணக்கமாக இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வேலைபளுவை ஓரளவுக்கு உங்களால் குறைக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சில நேரங்களில் உங்களுக்கும் உங்கள் மேல் அதிகாரிகளுக்கும் பார்த்திங்கன்னா வாக்குவாதம், கருத்து வேறுபாடு போன்ற நிறைய விஷயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அனுசரணையோடு நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் கொஞ்சம் விவாதங்களோடு எடுத்து செல்லாமல் என்ன அப்படின்றத கேட்டு அதற்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். வேலை பளுவை உங்களால் சரிகட்ட முடியும். சில சிறப்புகள், சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்கள். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கவும் செய்யலாம். ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. கோவிலுக்கு சென்றது, திருப்பணிகள் மேற்கொள்வது போன்ற நிறைய விஷயங்கள் செய்வீங்க. விடுபட்ட பிரார்த்தனைகள், வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய பேர் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ள குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் மற்றொரு புறம் மாணவர்களுக்கு இந்த நேரம் ஏற்றத்தாழ்வோடு இருக்கிறதுங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு உங்களுக்கு நல்லது நடந்தாலும் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதிலும் விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்க ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்கள். அதே நேரம் தங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஒரு புறம் இருந்தாலும் சில பல விஷயங்களில் தீவிர உழைப்பும் அதிகப்படியான முயற்சிகளுடனும் நீங்கள் காரியங்களில் ஈடுபடும் போதே அது வெற்றியாகும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே நேரம் நல்ல பலன்களையும் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. மனம் மகிழும்படியான சம்பவங்களும் நடைபெறலாம். மனக்கவலை குறைய ஆரம்பிக்கும். எல்லா வகையிலையுமே சாதகமான பலன் கிடைக்கப்பெறுவீங்க. சற்று கூடுதலாக எதிலையுமே கவனம் செலுத்துறது நல்லது. திடீர் செலவு உண்டாகலாம். திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கல்களும் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனமாக இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் வரலாம். அலுவலக வேலைகள் உடனடியாக முடியாமல் இழுபறையாகவே இருக்கும். நல்ல பெயர் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பங்கள் ஏற்படலாம். சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலமா இடைவெளி குறையும். பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். பெண்களுக்கு எதிலையுமே கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. எதிர்பாராத பயணத்தில் தடங்கல்கள் உருவாகலாம். கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால்
காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க. எதிர்பாராத செலவினங்கள் இருக்கத்தான் செய்யும். அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. எல்லா வகையிலுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யவும் துண்டலாம். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியமாகிறது. அதே நேரம் பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்கள்ல தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையால் வெற்றி காணக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் நல்ல யோகமான பலன்களையும் பெறப்போக்குறீங்க அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து அதிகரிக்கவும் செய்யுங்க. மனதுல ஏதாவது ஒரு கவலை உண்டாகும். சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய நபர்களினுடைய நட்பு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க. அதே நேரம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே நடைபெறும். நயமாக பேசுறதன் மூலமாக வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படுவது நல்லது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வைக்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே உறவு பலப்படும். பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்வீங்க. பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும். கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுறதுனால காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க. எதிர்பாராத செலவுகள் இருக்கத்தான் செய்யும். அரசியல் துறையினருக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. எல்லா வகையிலுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். பாடங்கள்ல கவனம் செலுத்துறது குறையக்கூடும். நன்கு படிப்பது ரொம்ப நல்லது. பெற்றோர் ஆதரவு பெருகுங்க. வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அதே நேரம் கிடைத்த வாய்ப்பை தவற விடாம சாதகமா பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த காலகட்டத்தில் வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். மன திருப்தியுடன் செயலாற்றுவீங்க. புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பு அதிகரிக்க செய்யும். பாராட்டு கிடைக்கப்பெறுவீங்க. உடல் சோர்வு உண்டாகும். எனினும் உற்சாகத்துடன் காணப்படுவீங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை திட்டுவீங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும். பணவரவு கணிசமாகவே உயரும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம். எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படின்ற மன உறுதி ஏற்படுங்க. பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்க செய்யும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் உருவாக செய்யும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவாங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீங்க. குடும்பத்துடன் விருந்து விசேஷங்கள்ல சென்று வருவீங்க. உறவினர்களால உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரத்துல இந்த காலம் அவர்களால சுப உபத்திரமும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உறவினர்கள் வகையில சற்று பக்குவமா நடந்து கொள்வது நல்லது. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க. அவர்கள் மத்தியில் தங்களுடைய கௌரவம் உயர ஆரம்பிக்கலாம். அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். தங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்பெறும். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தங்க கிடைக்கும். அதே நேரம் வீண் விரயங்கள் ஏற்படவும் சாத்தியம் இருக்கிறது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தவிர்க்க பாருங்க. சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்கவும் நேரிடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளையும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. புகுந்த வீடு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம்.
கணவரின் பாராட்டுக்கள் கிடைக்கப்பெறுவீங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க. மிகவும் மகிழ்ச்சியும் பல வகைகளில் வளர்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய பெறப்போகிறது. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றியடையும். எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படலாம். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. பெண்களுக்கு நீண்ட நாளைய கனவுகள் நிறைவேறும். தாய் வீட்டிற்கு சென்று வருவீங்க. மனதில் நிம்மதி இருக்கும். மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்குவீங்க. அனைவரின் பாராட்டும் நன்மதிப்பும் கிடைக்கப்பெறுவீங்க. முயற்சிகளில் வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க. எதிர்பார்த்த பணவரத்து வந்து சேரலாம். தொழில்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கப் பெறலாம். அதே நேரம் பணம் வந்து அதிகரித்தாலும் கைக்கு கிடைக்கிறதுல தாமதமான நிலை உண்டாகத்தான் செய்யும். எந்த ஒரு வேலையை செய்யும் போதோ கூடுதல் கவனத்துடன் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வீடு வாகனம் மூலமாக செலவுகள் ஏற்படத்தாங்க செய்யும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் புத்தி சாதுரியத்தால் முன்னேற்றத்தை அடைவீங்க. சரக்குகளை அனுப்பும் போது கூடுதல் கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அப்படி இல்லைன்னா பணிமாற்றம் இருக்கத்தான் செய்யும். உங்களுடைய உழைப்பு அதிகரிக்கிறதுனால உழைப்பு சில நேரங்களில் வீணாகவும் செய்யலாம். அதே நேரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம் சிலருக்கு புதிராகவும் இருக்கலாம். தொழிலில் நல்ல அபிவிருத்தி உண்டாகும். புதிய தொழில் ஆர்வம் அதிகரிக்கவும் செய்யலாம். தொழிலாளர்கள் தங்களுக்கு ஆதரவு தருவாங்க. பங்குதாரர்களுடன் சிறு வாக்குவாதங்களும் உண்டாகும். குடும்பத்தில் பணவரவிற்கு குறைவு எதுவும் இருக்காது. அதிக வருமானம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. உடல்நிலையில் அவ்வப்போது தொந்தரவுகள் வருவதை தவிர தங்களுக்கு நன்மையே அதிக அளவில் நடக்குங்க.